தானம், தவம், தானம், தர்மம் எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம்? தானம் என்பது பலனை எதிர்பார்த்து செய்வது. நமக்கு ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பம் நீங்குவதற்காக மற்றவர்களிடத்தே தானம் பண்ணுவது. அது பணமாகவோ, பொருளாகவோ, உணவுப் பொருளாகவோ ஏதோ ஒன்று கொடுக்கறது. இதனால் நம்முடைய துன்பம் நீங்கும். அதனால் தானம் பண்ணுறது. இந்த தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் உண்டு. தானம் செய்யும்போது நம்மளுடைய துன்பம் நீங்கும். எப்படி? இன்மை மறுமை இந்த ஜென்மத்திலே உடனே நீங்கணும்னு அவசியம் இல்லை. கோயிலில் போய் ஒரு 1000 பேருக்கு தானம் பண்ணிட்டு வர்றீங்க, சாப்பாடு போட்டு வரீங்கன்னா உங்கள் பிரச்சனைலாம் மக்கானாலே தீர்ந்துருமா? தீராது. ஊழ்வினை என்று ஒன்று இருக்கிறது. செய்த கர்ம துன்பங்களை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். அது கடவுளே நினைச்சாலும் மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது தானம் செஞ்சால் பாவங்கள் குறையுமா? மிகப்பெரிய கொஸ்டின். தானம் செய்வது மற்ற ஜீவராசிகள் உயிர் வாழ்வதற்கு நாம் செய்கிற தானம் அது நம்மையே வந்து அடையும். நமக்கு இந்த ஜென்மத்தில் இன்மை மறுமை அல்லது அடுத்த ஜென்மத்திலோ அந்த பயன் கிடைக்கும். நாம் செய்கிற தர்மத்திற்கு பயன் கிடைக்கும். முக்தி கிடைக்காது. இப்போ நீ 10,000 பேருக்கு சோறு போடுற, நாளைக்கோ இல்லை அடுத்த ஜென்மத்திலேயோ அதுக்கு அடுத்த ஜென்மத்திலேயோ எவனோ உனக்கு சோறு போடுவான். உடனே கடவுள் அடைந்த முடியாது, பெரிய ஞானி ஆகிட முடியாது. புரியுங்களா? தர்மம் என்பது பலனை எதிர்பார்க்காமல் செய்வது. ஒருத்தன் வர்றான், ஐயா பசிக்குதுங்கிறான், 50 ரூபா காசு வச்சுக்க போய் சாப்பிடுங்கிறான். அவன் திருப்பி அந்த 50 ரூபா நமக்கு கொண்டாந்து கொடுப்பான்னு நினச்சா கொடுக்குறோம். அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சி கொடுக்குறோம். இந்த புண்ணியம் இறைவனடி சேரும். நீ இறைவனுக்கு செய்த தொண்டு. ஒன்றே வித்தியாசம், நம்ம கோயிலில் போய் பூஜை பண்ணுறது, சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது, நைவேத்தியம் பண்ணுறது, இது எல்லாமே நாம் செய்கிற புண்ணியங்களுக்கு ஏற்ப இன்மை பயன் மறுமை பயன் ரெண்டுலையும் கிடைச்சிடும். அது எந்தவித சந்தேகமும் கிடையாது. தானம் செய்வதனால், நாம் செய்கிற தர்ம காரியங்களினால் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் ஏதோ ஒரு வகையிலே நமக்கு பயன் கிடைக்கும். இறைவனடி சேர்க்குமானா சேர்க்காது. அது இறைவனுக்குன்னு சில தொண்டுகள் செய்யணும். அதுக்கு பேர் தர்மம். மற்றவரிடத்தே பலனை எதிர்பார்க்காமல் செய்வது அனைத்துமே தர்மம். இந்த புண்ணியம் பூரா நேராக கடவுளை சேரும். கடவுளை வாழ்த்துறது மாதிரி ஆகிடும். நான் சொல்கிறது புரியுங்களா? அடுத்த ஜென்மம்னு மறுபிறவி என்று இருக்காது. அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தா இறைவனோடு கலத்தார். எப்படி கடல் நீரில் ஆற்று நீர் கலந்தால் ஆற்று நீர் கடல் தன்மையை கொண்டு விடும். அதே போல்